ஐயா இருங்கம்மா இருங்கம்மா. ஏனுங்க ஐயா, நமக்கு எந்த ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? ரவுடி நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார் சொன்னீங்க? ரவுடி நாயின என்ன இப்போ? என்ன நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆமா, இப்ப கவர்மெண்ட்ல லத்திக்கு பதிலா பாட்டில மாத்திட்டாங்களா? என்ன இரு கொண்டா லேபிள் நான் பார்த்து தர்றேன். ஏண்டா பட்ட பகல்ல போலீஸ் வேஷத்துல பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? இப்படி எங்க பார்த்தாலும் மாமூலு, கொலை, கொள்ளை, குத்து, வெட்டு, இப்படி போனா நாடு என்னத்துக்காகிறது? என்னத்துக்காகிறது? நானு யாரா? என்னையவா யாரு? எனக்கு அக்கா இல்லையா? யாரு 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 காட்டவரா? என்ன இது வேஷம்? சார் ஒண்ணு இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட மாமூல் வாங்கி கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க சார். நான் கை கடமா பிடிச்சேன் சார். 3 பேரை உன்னோட துணிச்சலை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உன்ன மாதிரி போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூடிய சீக்கிரம் உன்னோட பதவி உயர்வுக்கு ஏற்பாடு பண்றேன். எல்லாரையும் வண்டியில ஏத்து. காப்பாத்துங்க ஐயா, ஏட்டையா என்ன காப்பாத்துங்க ஐயா. ஐயா என்ன தெரியலீங்களா ஐயா? ஏண்டா உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இளவரசர் சார்லஸா இல்ல சதாம் ஹுசேனா? வெண்ண யாரா நீங்க? கல்யாண புரோக்கர் கந்தசாமிங்க ஐயா. கல்யாண புரோக்கர் கந்தசாமியா? ஆமா, அதே பட்டு அதே பொட்டு. ஆமா, நீ எங்க? எங்க பொண்ணு தள்ளிட்டு வந்த புரோக்கர்னு சொல்லி என்ன தூக்கி உள்ள போட்டாங்க. என் பேரை சொல்ல வேண்டியதானயா? உங்க பேரை சொல்றதுக்கு அப்புறம் தாங்க அட்டமலை மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் பேரை சொன்னதுக்கு பின்னாலதான் அடியேவா? ஐயா, இந்த ஸ்டேஷன்ல என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க. உங்களை இன்ஸ்பெக்டர் ஆனு வச்சுக்கிறேன். அடி பின்னிட்டாங்களா? சரி சரி, வெளியே யாருன்னு சொல்லாத. ஆமா, என்ன விஷயமா வந்த? உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயமா தாங்க வந்தேன். என்னங்க ஐயா நீங்களே அடிக்கிறீங்க? இப்படிதான் போன வாட்டி ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வரும்னு சொல்லி ஐபிஎஸ் ஆபீசர் தள்ளி விட்டு வேலைக்கு உழ வைக்க பார்த்த. இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு வருதா? தப்பு என் பேர்ல இல்லைங்க. மார்ச் 15 சொன்னேன், பிப்ரவரி 15 அட்டாச் ஆயிட்டீங்க. மாசத்திட்டனா? இப்படித்தான் வர வர என் புத்தி ரொம்ப மலங்கி போய்கிட்டு இருக்கப்பா. ஆமா, இன்னைக்கு அந்த பொண்ணு வர்றாளா? நிச்சயமா வருதுங்க. ஆள் எப்படி? கண்ணு கருவண்டு, இதழ் சிகப்பு, மொத்தத்துல ஒரு அப்சரத்துங்க. கண்டிஷன் என்னது? நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும், அப்பதான் அந்த பொண்ணு உங்களுக்கு கழுத்த நீட்டும். யோ, இன்ஸ்பெக்டரா மாறுறதுக்கு இங்க என்ன சமூக வாழ்வியல் நாடகமா நடத்திக்கிட்டு இருக்க? ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்ஸ்பெக்டரா மாறுறது? என்னத்த இந்த ஜென்மத்தில் நடக்காத இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், தேவையில்லை இந்த கல்யாணம். எனக்கு எப்படி நான் இன்ஸ்பெக்டரா மாற முடியும்? கலைய உருப்பா, உனக்கு கல்யாணம் நண்டாயிட்டீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வாட் எ மூமெண்ட். இல்லைங்க, அது கல்யாணம் சொல்லிட்டியா? கோவில் ஜோடிகளை ஒன்னா சேர்த்து வைக்கிட்டா என் வேலை. அப்புறம் இந்த வேலைக்கு வந்தீங்க? இந்த நக்கல் தானே வாழாங்க. நீ எந்த ஜென்மை ஏத்தாலும் ஒரு கல்யாணமே ஆகாது. ஐயா பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க, மன்னிச்சுக்கீங்க. எத்தனையோ தியாகம் எவ்வளோ பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஒரு ஸ்மால் தியாகம் நான் பண்ணக்கூடாதா? சார், இல்லையிலிருந்து என் ட்ரெஸ் எல்லாம் நீ அவுத்துக்கோ. அவுத்துட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட அவுத்து கொடுத்துடு. இன்னிலேந்து நீதான் கண்கண்ட தெய்வமே. நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா மிஸ்டர் அருண் எப்படி சார்? அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரவுடி மாதிரியே இருக்கீங்க சார். உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார். பீதி வேதி இருக்கட்டும், கிட்டத்தட்ட என்ன மாதிரியே உன்னை ஆக்கிட்டேன். ஆமா சார், நன்றி மறக்க கூடாது சார். பன்றியா மாறினாலும் நன்றி மறக்க மாட்டேன் சார். இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு வந்த உடனே உங்களை தூக்கி போட்டு கொல்ல போறேன் நானு. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ள சார். அடிக்கிறதும் அடிக்கிற 3 தடவைக்கு மேல அடிக்கிறேன் சொல்லி வைக்கிறேன். வேணும், உள்ளவா பேசிக்கிறேன் சார். என்ன சந்தேக சார்.
சந்தேகப்பட்டா உடனே கூட்டி வந்துடுறதா? அவனை போத்துறியா? டேய் போடா. சார் சந்தேகம் சார். சந்தேகசா? இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க? டேய், சந்தேகப்படுற மாதிரி என்னடா பண்ண நீங்க? சார் அவர் வந்து 50 ரூபாய் எனக்கு ரொம்ப சவுடால பதில் சொல்றேன். ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி. யாரு தெரியுமா நானு? இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டரா? அம்மா நீ எந்த ஊரு, என்ன பேரு? நான் தேனில இருந்து வரேன் சார். என்ன தேனிய பெரிய லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. யாரு? நான் பெரிய இடத்து புள்ள. அப்புறம் நீங்க ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பின்னு பின் விளைவா? என்ன பின்? இந்த மாதிரி எனக்கு சுப்பிரதேசம் நடக்குது. நீ கிளம்பு. துப்புறாத, இங்க துப்பு. இது போலீஸ் ஸ்டேஷன். தெரியும். எங்கயா இன்னும் ஒண்ணு வந்துட்டு இருக்கு சார். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி சரி, நீ கிளம்பு 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 கிளம்பு. வரேன் சார். இந்த பக்கமே வரக்கூடாது. ஆமா. யாராங்க? காவலியா? வாடாவலியா? நீ ரவுடியா? பயங்கரமா நாங்க? நீ கொலை பண்ணா பெரிய பிஸ்டா வாங்கி என்ன வாய்ப்பாடா படிக்கிற? உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்துருக்கோம். 61 கொலை பண்ணவனா அட்டண்டத்துல பிடிச்சு உள்ள அக்கா, உனக்கு ஏத்த புருஷன் இவர்தான். என்ன திமிரு உனக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பொறுப்புள்ள இன்ஸ்பெக்டர் கை நீட்டி அடிக்கிற. அடிப்பியா? இன்ஸ்பெக்டர் மூஞ்சி மகர் கட்டையும் பாரு. டேய் போடா உள்ள போடா. போடானா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் உண்மையான இன்ஸ்பெக்டர் இவரு இல்ல. நானா? ஓ, என்னையாது அநியாயமா இருக்கு. எங்க ஊர் பொண்ணியாது. கம்பெனி கொண்டை பேச்சு. குட் மார்னிங் சார். What's the matter? சார் I see. சார், நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே பொம்மையார் பாளையம் பக்கத்துல கொள்ளக்காரங்க நடமாட்டம் அதிகமா இருக்கிறதாக தகவல் வந்துருக்கு சார். இது பாரு, நீ என்ன செய்யறேன்னா நாளைக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்றேன். ஓகே? ஓகே சார். லிசன், நாம போற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எஸ் சார். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? காலம்பூரா நம்ம கூட சேர்ந்து வாழ போற பொண்டாட்டிட்ட இவ்வளவு பெரிய அவாண்ட பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோமே. இந்த பெண்வா நம்மள சும்மா விடுமா? அவளுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? இருக்கட்டும், அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி இன்னைக்கு சந்தோஷமா முதலிரவு கொண்டாடிட வேண்டியதான். 10 முழம் பூவை கொடுத்துட்டு 20 முழத்துக்கு காசை வாங்கியிருக்கான். வரட்ட பாத்துக்கிற. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு. என் புருஷனா இருந்தா அரசனா இருந்தா போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சு இருக்கிறதா? ஐயோ, இவட்ட நடந்த உண்மையை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பு போல் இருக்க. முதல்ல பாலை குடிப்போமா? குடிக்கலாமே. நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம் நினைச்சேன், அதுவும் நடக்கல. நீயாவது சாப்பிட்டு எனக்கு தருவேன் நினைச்சேன், அதுவும் நடக்கல. மத்ததாவது நடக்குமா? போங்க வா. அப்ப இதுவும் இல்லையா? வாங்க வாங்க வரவா வந்துட்டு. ஒண்ணு இல்ல, பிரம்ம. அக்கா என்னங்க நீங்க பண்ணது போய் அக்கான்னு கூப்பிடுறீங்க? நான் எங்க கூப்பிட்டேன்? ஐயோ, நான் இனிமேல் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. நீ என்ன இங்க வந்த? அக்கா எச்சி துப்ப சொம்பு இல்லன்னு என்ன திட்டுவாங்க. உக்கா சும்மா நான் பாத்துக்கிறேன். போடா போடா வழியா. பாக்கலாம் நம்மடி. ஏண்டா 420. எஸ் சார். என்னங்க நீங்க ஸ்டேஷன்ல அடிக்க வேண்டிய சொல்லிட்டு இங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா உனக்கு ஒரு மரியாதை தான். 420. ஏன் விடுறாங்களே? யாரோ வந்திருக்காங்க போல இருக்க, போய் பாத்துட்டு வரேன். நேரங்காலம் தெரியாம கண்டாளங்களா வீடு இங்க வந்தாங்க. என்ன எந்த நேரத்துல? இங்க ஒண்ணும் கசமசம் நடந்தலையே. ஒண்ணும் நடக்கல. சொல்லு என்ன விஷயம்? நல்ல வேலை. ஏட்டா இருந்த இந்த ஆளு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லி உனக்கு கல்யாணம் கட்டியிருக்கான். ஆமா, நான் சாட்சியோட தான் வந்திருக்கேன். யோ சொல்லேன். ஆமாக்கா, நான் தான்க்கா சாட்சி. செண்பகம் செண்பகம் உன்ட்ட சொல்லலாம்.
ஏமாத்தி கல்யாணமா பண்ணிக்கிட்டேன். உன்னை சும்மா விட மாட்டியா? உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை கல்யாணம் ஒரு கேடா? நீ நினைக்கிறியா? மாப்பிளே இப்படி போட்டு அடிக்கிறே பொண்ணு என்ன இருக்கா இல்லாத பொண்ணாச்சு. யோ கேனத்தனமா பேசாதயா. எனக்கு வச்சதுல அவத்துக்கு விட்டு என்ன தூக்கி போட்டு கொண்டு போயா. செண்பகா இரு செண்பகா, உனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அதானே? இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு பின்னால உன்னை சொல்றேன், அதுக்கப்புறம் மூஞ்சில முழிக்கிறேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. ஏறு. எதுக்கு ஏறு. எதுக்குடி ஏறு சொல்றேன். ஏறியாச்சு நிதி. உன்னே வா. என்னது? இல்லடி இதை மிதிக்க சொன்னியான்னு கேட்டேன். நிதி. என்னடி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நிதியா? ஐயோ அப்படி எல்லாம் இல்லையா? வேற எப்படி? தாலி மிதிக்க தெரியாது உனக்கு? ஓ இப்படியா? நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர். கருமையா? வேற எப்படி? நிதியா? ஏற இறங்க வா. என்ன மிதியா? அது சொல்லு. ஓ ஆவ். அசுக்கு. ஏப்பா போலீஸ்கார நனவெல்லாம் போய் பழைய ரிச்சா ஓட்டுற நனவா வருது. கால் வலிக்குது போய். ராஜா கண்ணா நல்ல புள்ளல ஏறி மிதிப்பா. ஏண்டி உயிர் எடுக்கிற? தீவிரவாத கும்பல புடிச்சு கொடுத்து 10 லட்சம் பரிசு வாங்க வேண்டாம், அதனாலதான் என் உடம்ப தேத்த சொல்றேன். எங்கடி வாயா. கொடுத்த? ஏறு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணு. ஐயோ இப்படி ஐயோ. இப்படி பொண்டாட்டிய பொண்டாட்டிதாயா? இடுப்பு அழகி. இப்படி ஐயடியா. என்னடி நீ பண்ண வேண்டியது. நான் பண்ண முடியாது, ஒரு தடவை நீ பண்ணு. வாங்க. இவ்வளவு நேரம் நான் பண்ணல, கீழே விழுந்துருண்டி. இப்ப பண்ண போறியா இல்லையா? சரி பண்றேன். பண்ணு. யாத்தா யாத்தத்தே கடவுளே. அடவக்க மக்கள் இடுப்புல பறந்துருக்கா. என்னையா பண்ற நீ? மூவ்மெண்டா பண்ற? அதுக்கு ஏண்டி இந்த இடத்துல அடிக்க? எக்ஸசைஸ ஒழுங்கா பண்ணியா? இப்படியா? நல்லா பண்ணு. இன்னும் கொஞ்சம். இன்னும் வா. மறுபடியும் என்ன எங்கடி கூட்டி போற? வா. இங்கதானே? எங்க? நின்னு சொல்றேன். என்னாச்சு? இதை எடுத்து மாட்டு. எதா? மாட்டியா? எங்கடி மாட்ட? ஆமா, மாட்டு. கருத்துலையா? மாட்டியாச்சு. இடுப்புல மாட்டியா? இடுப்புல மாட்டணுமா? ஆமா. எதுக்கு இடுப்புல மாட்ட சொல்ற? ம். ஓ இதா? ஆமாமாமா, அதேதான். இத முதல்லயே சொல்லியிருந்தா வேற ஈஸியா முடிச்சு போயிருக்கலாம்ல. ஈஸியா பண்ணிடலாம். இப்ப பாரு. இடுப்பு குறைஞ்சிருச்சியா? எனக்கு ஏதடி இடுப்பு? பின்ன தீவிரவாதிகளை பிடிக்கணும்னா உடம்ப இப்படிதான் வச்சுக்கணும், அப்பதான் 10 லட்சம் கிடைக்கும். வா வா போல. எங்க அடி போடி. பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீயாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி. இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பையன். வண்டியை நிறுத்து. டேய், நிறுத்துடா. நிறுத்து. வண்டியை நிறுத்தியா? நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. நேத்து ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார் விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். சார் என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார், பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற. டேய், இவன் எடுத்துக்க. உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. போடா. வா, எடியா வண்டியா.
அவுட்ரா. பாத்ரா பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச். என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே, அசையாமல் அங்கே நில். அருகில் வருகிறேன். ஆஹா, கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல போதும். டீச்சர். நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதே பந்து? ஆ. சீ, ஆ. போங்க. டீச்சர், டீச்சர் என் பந்து. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீங்க டீச்சர் கிட்ட என்னடா பேச்சு? பேசிருக்கேன் சார். அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணாம் சார். ஏண்டா, பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டா நோட்டா தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாள உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ. எப்படி என் கெடுபிடி? ஒழுங்கா நில்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா, நீங்களா ஒரு பொம்பளையா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா, ஏன் முன்னால என் வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கண்டுபிடிச்சு உள்ள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார். நான் 2ல 1 பாத்து வரேன். போங்க. 2ல 1 பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவர் அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் 2 யார் 1? அவன் 2, நான் 1. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாருன்னு? அவர் யாரு நினைச்ச? சார், நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குடி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லன்னா என்ன, சந்தை கடைக்கு போலாம் வா. அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா. ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் சார். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா. கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவ. எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச?
இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டும். படித்தறினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரிச்சை சார். மூதே, இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எடுத்து கேட்கணும். கிட்டவா கிட்டவா. ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட் மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன். சார் இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல. சார் அங்க உட்கார்ந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதைய வண்டி நவர மாட்டேங்குது. சார் கையை சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? விட்டாத விட்டாத. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா சாயிர? ஏன் சாயிர? நல்லா உட்கார போல. ஏன்டா சாயிர? டேய் ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே விடாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துருவேன். நடக்கட்டும் நடக்கட்டும். அப்படிதான். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா என்ன இது? அரிசி சார், அரிசி. ஐயா இருக்கு அரிசி சார். சத்தியமா அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கதக் முக்கு கதக் முக்கு கதக் முக்கு. சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? இதெல்லாம் விவரமா இருக்கா? இல்ல சார். பசங்களா, சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு.
வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் ஏய், சார். சரி சார். நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார், உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். அறிவழகன், நிறுத்துறா. என்னப்பா? விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க. டீச்சர், உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர்னா? டிரான்ஸ்ஃபர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர், என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதைச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனசை போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர், மனசுல மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சா ஒரு பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் பந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம். உறுதியா சொல்றேன் டீச்சர்.